எதிர்க்கட்சி என்பவர்கள் எதிரி கட்சியாக இருக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் நாட்டிற்கு நல்லது எனவும் வி.கே. சசிகலா தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அவரின் உருவப்படத்திற்கு சசிகலா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் தலைவராக எம்ஜிஆர் இருந்ததால் தான் இன்றும் மக்கள் மனதில் எல்லா இடமும் பிடித்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார். ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரை புறக்கணிப்பு என்பது தவறானது என்றும் எப்போதும் மக்கள் மீது நம்பிக்கை வைத்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் எனவும் கூறினார். அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் மக்களுக்காக இந்த பணியை செய்தே ஆக வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இப்போது வரை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று சசிகலா வலியுறுத்தினார். எதிர்கட்சி அப்படின்னு சொன்னா நம்ம தட்டி கேட்கணும், ஆளுங்கட்சியை தட்டி கேட்கணும். தட்டி கேட்டாதான் ஆளுங்கட்சிக்கும் பயம் இருக்கும். இப்ப நான் கேள்வி கேட்டேன்னா உடனே என்ன பண்றாங்க, யாரும் பதில் பேசுறதில்ல. டக்கு டக்குன்னு கொஞ்சம் வேலை நடக்கும். நீங்க கவனிச்சு பிரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்னா அது கொஞ்சம் வேலை நடக்குது. எனக்கு என்னன்னா மக்களுக்கு போய் சேரணும், அந்த ஒரு இதை தான் நான் பாக்குறேன். எதிர்கட்சிகள் எதிர்கட்சியா இருக்கணும். எதிர்கட்சின்னு சொல்றவங்கள எதிரி கட்சியா இருக்கும். அதுதான்